ஆண்டவரே ஆண்டவரே, உம்மையே மனதில் வணங்குகிறேன். பொன்னில் வெள்ளியில் கல்லில் சிற்பமாய், கண்கள் உருட்டினாவை துருத்தும் உருவமாய், கற்பனையால் வந்த வடிவங்களே கலைகள் காட்டுமோ கடவுளையே. பளபளப்பாய் நாக்குள்ளவை, ஒரு சொல் கூட பேசாதவை, கால்களும் கைகளும் இருந்தும் தோளில் தூக்கி நடத்துகின்றோம். ஆயுதம் தாங்கி அச்சமூட்டி, மனிதனை மிரட்டி பணிய வைக்கும். இது தெய்வம் அல்ல, சிற்பங்கள் தான். உருவ வழிபாடு வேண்டாம், உயிரில் உள்ள கடவுள் உணர்வோம். வள்ளலார் சொன்னாரே நன்மைக்கே, சிறு தெய்வங்கள் புன்மைக்கே. வழி வழியாக வேண்டுகிறோம், முகமலரும் சாராயம் வைத்தால் அர்ச்சகர் சொல்லும் மந்திரம் எதற்கு? காதில் நீண்டதாய் துளையிருக்கு, தவறி விழுந்தால் எழுவதில்லை, மற்றொரு சிலை வைக்கப்படுது. உண்மை மறந்த பிழை வழிபாடு, உருவ வழிபாடு வேண்டாம், உயிரில் உள்ள கடவுள் உணர்வோம். வள்ளலார் சொன்னாரே நன்மைக்கே, சிறு தெய்வங்கள் புன்மைக்கே. விளக்கின் புகையால் கரி வருது, சிலைகளில் படிந்து மங்கலாகுது. அழுக்கால் சுவரும் நிறம் மாறும், பட்டாடைகள் கந்தலாகுது. வௌவாலின் எச்சம் சிலை மீது கெட்ட வாடையை தூபம் தணிக்கிறது. இதுவோ பக்தி கிடைக்காது முக்தி. உருவ வழிபாடு வேண்டாம், உயிரில் உள்ள கடவுள் உணர்வோம். வள்ளலார் சொன்னாரே நன்மைக்கே, சிறு தெய்வங்கள் புன்மைக்கே. சிற்சிறு தெய்வ வழிபாடென் வல்ல நற்தெய்வம் ஒன்றிருக்க, அப்பாவி ஆட்டை பலியிட்டீரே. தப்பான போதை வெறியாகி இரத்தம் தோய்ந்த மாமிசம் உண்டீர். குற்றம் இதுவென எப்போது உணர்வீர்? கருணைதான் கடவுள், அதுவே உண்மை. உருவ வழிபாடு வேண்டாம், உயிர் பலியிடல் வேண்டாம். வள்ளலார் சொன்னாரே பின்பற்றுவோம், சிலைகளையே புறக்கணிப்போம்.